அந்த பாக்கியம் இல்லையா? நம்மளோட உம்மத்தே நாயகமே, அவங்க வேறொரு நபியுடைய உம்மத், அவங்களுக்கு அந்த பாக்கியம், வேறு அந்த பாக்கியம் இல்லையா? ரசூலுல்லாஹ் தன்னுடைய இஷ்டப்பிரகாரம் மனுஷனேடா மௌனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கினான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இப்ப இந்த ஆயத்து யாருடைய கவலை? அவங்க கவலைப்படும் பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வரும். ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை வந்த உடனே அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கிறான், லைலத்துல் கத்ரை பெற்று தந்தது ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் அது உலகத்திலே பொன்னான நாள். ரசூலுல்லாவே அந்த நாளை நோக்கு பிடிச்சாங்க. ஏன் நாயகமே திங்கட்கிழமை நோக்கு பிடிக்கிறீங்க? நான் பிறந்த நாள்னு சொன்னாங்க, ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. ரசூலுல்லாஹ் அவங்க பிறந்த நாளை அவங்களே மதிச்சாங்க, அவங்களே கொண்டாடினாங்க, அவங்களே அந்த நாளை அமல் செஞ்சாங்க. நோம்பு பிடிப்பது எவ்வளவு பெரிய அமல்! அந்த அமலை ரசூலுல்லாஹ் ஏன் செய்கிறீர்கள் அப்படி கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொன்னார்கள், நான் பிறந்த நாள் அந்த நாளை கௌரவப்படுத்துவதற்காக நான் இப்படி நோம்பு பிடிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை மதிச்சா, கௌரவப்படுத்தினால் அதுக்கு கொடுக்கிற பத்துவா என்ன? ஷிர்க். அதுக்கு கொடுக்கிற பத்துவா என்ன? பித்அத். ஒருத்தன் சொல்லிட்டான், முதலாவது மீலாத் விழா கொண்டவர் நரகம் வைத்தார்னு சொன்னார். நான் கேட்டா யாரப்பா? அபூலஹப். அபூலஹப் தானா முதலாவது மீலாத் விழா கொண்டாடின, அவர் நரகம் வைத்தார்னு சொன்னார். அப்ப நான் அவரை கேட்டேன், அவரை அல்லாஹ் நரகத்தில் ஏன் போட்டான்? மீலாத் விழா கொண்டாடுறதுக்காக போட்டான். அவரு ஈமான் கொள்ளல, அதே நேரத்தில் அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவ பிரச்சாரம் செய்யும் பொழுது அபூலஹப் ஒரு குடி மண் எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய முகத்துல வீசினார். அப்படி வீசியதற்காக அல்லாஹ் தஆலா அபூலஹப்க்கு பதுவா செஞ்சார். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பதுவா செய்யல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூலஹப் பெரியப்பா, அவன் பேசாம இருந்தான். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூலஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும். ஏன் இந்த பதுவா? ரசூலுல்லாஹ்வுக்கு மண்ணால அடிச்ச ஒரே காரணத்தினால். சயஸ்லா மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய பணம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகட்டும். அல்லாஹ் தஆலா சொன்னான், சயஸ்லா நாரன் ஸாத லஹபி வம்ராத்துஹு, அவன் மேலே நரகத்துல போவான், நுழைவான். அவனுடைய பொன்புல வம்ராத்துஹு, அவனுடைய மனைவி ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமக்கக்கூடிய அவனுடைய மனைவி ஃபீ ஜீபிஹா, அவருடைய களத்திலே ஹம்மாலத்தல் ஹதப், முடிச்சு போட்ட கயிறு. அல்லாஹ் தஆலா சொன்னான், மாப்பிளையே பதுவா செஞ்சு பொம்பளையே பதுவா செஞ்சான் அல்லாஹ் தஆலா. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி மண்ணால அடிச்சிருக்காரு. பொம்பளை என்ன செஞ்சா? பொம்பளை என்ன தெரியுமா செய்வா? விறகு வெட்டி கொண்டு வருவான். விறகு வெட்டி கொண்டு வந்தா பரவாயில்லை, அதோட சேர்த்து முள்ளையும் போட்டு வருவான். ரசூலுல்லாஹ் போற வார படியெல்லாம் போட்டு வைப்பான். அல்லாஹ் தஆலா மாப்பிள்ளை பொம்பளை சேர்த்து சொல்லிட்டான். கொஞ்ச நாளைக்கு பிறகு இவருக்கு வாந்தி பேதி நோய் பிடிச்சி இவர் செத்து போயிட்டாரு அபூலஹப். அவங்களோட பொம்பளை விறகு வெட்டி கொண்டு வரப்போல அந்த விறகு வெட்டி கொண்டு வர பெரிய சுமர், அதில் உள்ள கயிறு கலக்கல மாடி. அல்லாஹ்வுடைய வேலை எப்படியோ கவுத்து அந்த விறகு பூமியை அப்படியே பின்னுக்கு விழுகுது, கலந்து விழுகுது, அப்படியே ஷாதான் பீஜீதிகா ஹப்லும் மின் மஸ்த். இந்த அத்தியாயம் இறங்கிய நேரத்துக்கு முன்னால முன்னால பெரியப்பா தானே ரசூலுல்லாஹ் அபூலஹப் பெரியப்பா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு உள்ள உத்துபா முத்தைபா ரெண்டு உள்ள அந்த உள்ள ரசூலுல்லாஹ் ரெண்டு மகளுக்கு கல்யாணம் பேசினாங்க. முடிக்கல, பேச்சுவார்த்தை நடத்தி வச்சுட்டாங்க. இந்த விஷயம் நடந்த உடனே அபூலஹப் கோபமா தானே புள்ளவை கூப்பிட்டுனாங்க, நீங்க ரெண்டு பேர் பேத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏசிட்டு வாங்க, அவங்கள பொம்பளை புள்ளனை முடியப்படா பாருங்க, இப்ப எங்களுக்கு தேவையில்லாம மாதிரியெல்லாம் சொல்லி வகை வந்தீங்க. இந்த வகை வாரத்துக்கு காரணம் அவர் தானே. மண்ணை கட்டி அவர் ஒரு காரணம் இல்லை, நீ தான் மண்ணை தூக்கி போட்டாய். போட்டதுனாலதான் நீ இந்த மாதிரி பதுவா காடான. ஆனா ரசூலுல்லாஹ் அவனுக்கு ஒன்னும் சொல்லல. அப்படி இருந்தும் மார்க்கத்தை திருப்பி அடிக்கிறது, மாத்தி அடிக்கிறது. பாரு, எனக்கு இந்த மாதிரி வகை அவர் தான் காரணம், அவர் காரணம் இல்லை, நீ தான் காரணம். இனி அதுக்குள்ள தூக்கி பிடிச்சி கொண்டு வைத்தான். வைத்த ரசூலுல்லாஹ் ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, உத்துபா உத்தைபா ரெண்டு பேரும் நானும் தம்பி ஒருத்தர் தேவையில்லாமல் நடந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முகத்துல துப்பி
கேவலப்படுத்தி பேசினாங்க. ஒத்தர் பாப்பா சொன்னதுக்காக அவனை மகளை முடிக்க மாட்டேன், நீங்க எங்களோட உமா அப்பாவுக்கு ஏசி பகி வந்தீங்குது என்று அவர் சொல்லி சும்மா வந்துட்டார். அவரை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த மோசமாக நடந்து கொண்டவரை அல்லாஹ் தஆலா கூறி வச்சுட்டான். ஏது ஹபீபுக்கு நீ அப்படியா செஞ்சா உனக்கு செய்யறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கட முன்னுக்கு தேவையில்லாத மாதிரி பேசிட்டு போறான். யா அல்லாஹ் போட்ட படைகள்ல பயங்கரமான ஒரு மிருகம் அதை சாப்பிட்டு சொல்லிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை காது கேட்டு அவரு திரும்பி பேர் சொல்றாங்க, பாப்பாட்ட நீங்க செஞ்ச வேதனை நான் மாட்டிக்கொண்டுட்டேன். என்ன மாட்டிக்கொண்டாரு? இல்லை அவர் இப்படி சொன்னாரு எப்படாம இருந்தா ஏன் அவர் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நடந்துதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் நடந்தது. இது நடக்காமக்குமா? கட்டாயம் நடக்கும். சொல்லி கொஞ்ச நாளே பாப்பாக்கு இப்ப பலாய் என்ன வாந்தி பேரி நோய். அவர் பெரிய பணக்காரன். அதனால அல்லாஹ் தஆலா சொன்னா மாஅனா அன்ஹு மாடு வமா கஸப், அவன சம்பாத்தியம் அவன பொருளாதாரம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லா போகும் அல்லாஹ் சொன்னா. அவன முன்னால பின்னால வடல இடத்துல எல்லாம் அவன் பணக்காரனாய் இருந்தால் ஆக்கள் கூட்டமாகிடுது. வாந்தி பேரி வந்தோடனே எல்லாரும் கூட்டு ஓடிட்டான். அந்த வியாதி வந்தா ஆயிரக்கணக்கான ஆக்களது பழி கொள்ளும். அதனால பயந்து ஓடி இப்ப அவனை ஒத்தருமே சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அவன் வழியில செத்து கிடந்து குணத்தை கூட குப்பை தொட்டில கொண்டு போட்டாங்க, அடக்கிறதுக்கு ஒத்தரும் வரல. அப்படித்தான் தப்சீர்கள் எழுதுறான். இப்ப பாப்ப வைத்தான். அடுத்த உம்மா விறகு எடுத்து வரக்குள்ள அவ செத்துட்டான். உம்மா வைத்தாடே இப்ப வகை இறங்கின மாதிரி ஸ்டார்ட். இப்ப எங்கட கேம் தான் அடுத்த கேம். பயப்படுறாரு. இப்ப அவர் ஆக்கள் சொல்ற பாப்போ நாடா லேசில ஒரு பயணம் போக மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய. அவங்க ரசூல்லா கேட்டதுவா ஏன்னா ஏதாவது ஒரு பயங்கரமான மிருகம் வந்து என்ன தாக்கும், அதனால நான் பாதுகாப்பாகவே ஒரு முடிவு பாதுகாப்போட இருக்கிறேன். எவ்வளவு பாதுகாப்பாக அல்லாவோட விளையாடிருமா? அல்லாஹ் அவுலியாக்களை பற்றி சொல்லும் பொழுது மன் ஆதானி வலியன் ஃபகத் ஆதந்துஹு பில்ஹர், என்னுடைய அவுலியாக்களை யாராவது பகைத்தால் அவன் என்னோட யுத்தத்துக்கு வாங்க நல்லா கூப்பிடுறான். அப்ப அவுலியாக்களுக்கு அந்த நிலையன்னா உலகிலே தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் ரசூலுல்லாஹ், எல்லா அவுலியாக்களுக்கும் தலைவர் ரசூலுல்லாஹ். அவங்களோட ஸ்டாண்ட் அவங்களோட நிலை என்ன? அவங்களோட விளையாடினா எப்படி இருக்கும்? அல்லாஹ்வோட யுத்தம் செய்யறதை விட 1000 மடங்கு மேல வைத்தான். இப்ப பாருங்க என்ன நடக்கும். அவருக்கே தெரியாமல் ஒரு நாள் பயணம் போறாரு, எல்லாருமே சேர்ந்துதான் போறாரு. அவன் பயணம் பேசி கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனோட பயணத்தை மிச்சமே நீட்டினான். அல்லாஹ் நினைச்சா நல்லடியார்களுக்கு பூமியை சுருக்கி கொடுக்கிறான். அதே நேரத்தில் தன்னுடைய விரோதிகளுக்கு பூமியை நீளமாக்கி கொடுக்கிறான். இவங்க போக வேண்டிய ஊருக்கு பேச்சு செய்கிறாங்க. அன்றைக்கு இரவாகிட்டு சூரியன் மறைஞ்சிட்டு கடுமையான இருளாளா கொடுத்துட்டான். இப்போ ஒன்றுக்குமே வழி இல்லாம பாலைவனத்தில் ஒரு இடத்துல படுக்க வேண்டி ஏற்பட்டது. படுக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த உடனே படுக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இதுக்கு மேல பிரயாணம் செய்ய இயலாது, படுக்கணும். அட எப்படி நான் படுக்கிறது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அந்த மிருகம் வரும் என்ன பயப்படாது. எங்களோட சேர்ந்து கொண்டிருக்கிற கூட்டாளிமாரெல்லாம் இப்ப சிறுக்கன்றாங்க, விதத்துன்றாங்க. நாளைக்கு எல்லாரும் ரசூலுல்லாஹ் தான் போகணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்தை இங்க அல்லாஹ்ட்ட நேரடி 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 என்று ஊழையிடுகிறார்கள். அங்க போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட தான் தஞ்சம் போகணும். அவங்க தான் எங்க ஷஃபாஅத்தை கொண்டு கதை கேட்கணும். எங்கட அமல்கள் ஒரு இமையளவு கூட போதாமல் இருக்கும். நாங்க சரிவராது இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டுதான் எல்லாரும் சொர்க்கம் போகணும்னு சொன்னாங்க, அமலை கொண்டு அல்ல. நீங்களும் நானும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு தான் போகணும். அவங்களே ரஹமத்தை அனுப்பிச்சு இல்ல. ஆகவே அப்படி என்றால் எந்த பணி நினைக்கிறார்? நாளை மறுமையில ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்துக்கு நீ எப்படி வருவாய்? நீ தானே டைரக்ட் லைன் சொன்னாய், உத்தரம் இடையில தேவையில்லைன்னு சொன்னாய். இப்ப என்ன நீ வந்து எங்களோட சேர்த்து எப்போ அங்கே சொல்ல வேண்டும்? அங்க வைத்து பசிலா கிசிலா இருந்தவர்கள் எல்லாம் பட்டு மாட வேண்டியதான். சரி, இப்பொழுது கூட்டாளி மாறினாங்க, பயப்படாது, நீ நடுவுக்கு படு, நாங்க ரவுனுக்கு படுப்போம். சரி, நீ எப்படி சொல்லி படுக்கணுமே? ஒரு மணலை குமிச்சாங்க பாலைவனத்துல, நடுவுக்கு அவர் படுத்தாரு, சுத்தி வர கூட்டாளி மாறின படுத்தாங்க. இப்ப என்ன நடக்குது?
நடுநிசி நேரம் தப்சீர்கள் எழுதுகிறார்கள். நடுநிசி நேரம் ஒரு பயங்கரமான ஒரு மிருகம். தப்சீர்கள் எழுதுறாங்க, ஒரு நாய். அந்த நாய் யானையை பார்க்க பேசி, நாய்க்கு ஒரு சைஸ் கணக்கு இது வேணும்னா ஆட்களுக்கு வரலாம். ஒரு நாய் யானை அளவுக்கு வருமா? இந்த யானையை பார்க்க பெரிய நாய் ஒன்று வருது. காவல் குதிரை கொண்டிருக்கிறவன் பார்க்குறாங்க, அடைய நாய் வருது. அவன் கண்ணை பொத்தி கொண்டான். கண்ணை பொத்திட்டு சும்மா வைக்கிற மரப்பொண்ணை கொடுத்து பார்க்குற, மரம் பொத்தி கொள்றாரு. பார்த்தா கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்து முகந்து பார்க்குறான், ஒவ்வொருத்தரான். அவங்க தேடி வந்தவர் ஒருத்தர் நீங்க அவனுக்கும் இல்லை. இப்ப ஆக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பாதுகாக்கிறவங்க என்னத்தை பாதுகாக்கலாம்? அவங்களே யானை ஆயிட்டாங்க. நாய், அந்த நாய் தலையை ஒசத்தி பார்த்தாங்க. தேடி வந்தவர் நடுவிக்கிறார். ஒரு பாய்ச்சல் சத்தம் கொண்டு வச்சாங்க. எல்லாரும் எழுப்பி பார்த்தா தலை ஓடுது. நாய் எங்க ஓடுனோ தெரியாது. தப்சீர்கள் முண்டம் மட்டும். இது அபூ லஹபுடைய மகனுக்கு, அந்த மகன் ரசூலுல்லாஹ்வை இழிவுபடுத்தினதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா கொடுத்த தண்டனை. ஆனா அந்த அபூ லஹப் ஒரு நல்ல காரியம் செய்தார். நான் அந்த கொள்கைவாதிக்கு எடுத்துக்காட்டினேன். அவர் ஒரு நல்ல காரியம் செஞ்சார். அவர் என்ன செஞ்சாரு? ரசூலுல்லாஹ் பிறந்த நேரம் ஏத தம்பிக்கு ஒரு ஆண்மான் கிடைச்சிக்கிறாரு. அந்த சந்தோஷத்துல உண்மையாகவே சந்தோஷப்பட்டார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எதிர்ப்பொண்ணும் இல்லை. நபித்துவம் வந்த பிறகுதான் பிரச்சனை வந்தது. நபித்துவத்துக்கு முன்னால அபூ லஹப் உண்மையான அன்பு வச்சு, பாசம் வச்சு, தன்னுடைய தம்பிக்கு, அவன் தம்பியில கொஞ்சாதை விதவை, அவங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிக்குது. சந்தோஷத்தால தன்னுடைய அந்த செய்தியை கொண்டு வந்து சொன்ன அடிமையை உரிமையிட்டாங்க. உரிமையிடும் பொழுது ஒரு விரலா செஞ்சு அந்த காட்டு குறைக்க செஞ்சாங்க. அந்த விரல்ல இருந்து அல்லாஹ் தஆலா இப்பையும் அவரை வேதனை செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனா அந்த விரல்ல இருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு நீர் ஊற்று வருது. அதாவது சுவைக்கிறான். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு லேசி கிடைக்கும். இப்ப மீலாது விழா செஞ்சு அபூ லஹப் பிரயோசனப்படுகிறாரா அல்லது நஷ்டப்படுகிறாரா? அபூ லஹப் நரகம் போனது மீலாது விழா கொண்டாடி அல்ல, ரசூலுல்லாஹ்வை அடிச்சதுனால. அபூ லஹப் மீலாது விழா கொண்டாடியதுனால அவருக்கு ஒரு லேசி தான் நல்லா கொடுக்கிறான். நரகத்திலே போடுகிறான், லேசையும் கொடுக்கிறான். இதை சரியான முறைக்கு சமூகத்துக்கு செல்லாமல் எல்லாம் மூடி மறைச்சு அபூ லஹப் அப்படி நான் சொர்க்கத்துக்கு போகணுமே, அவன் வந்தவன் முதலாவது மீலாது விழா கொண்டாடினாங்க. எங்கட பாமர மக்களும் பாவம். நல்ல மௌலவி இவரை வந்து ஷேக் பட்டம் பெற்றுகிறாரு. இவர் ஒரு மௌலானா, இவர் பிஏ, இவர் செல்றார். இவரோட கசப்ல வாருங்களே எப்படி எல்லாம் அந்த இஸ்லாமிக் சென்டர்ல போனா நல்ல பீசிக்குது. போட்டு பாருங்க, ஜாகிர் அலி நாய், அந்த நாய், இந்த நாய், எப்படி எல்லாம் பயம் பண்றாங்க. ஆஹா, வெளி வேஷத்தை பார்த்து மக்கள் ஏமாந்து போறாங்க. சரியான மார்க்கம் எங்க இருக்கிறது தெரியுமா? அல்லாஹ், ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், வழிமார்கள், குதுபுமார்கள், நாதாக்கள், இமாம்கள், அவங்களுக்கு தான் சரியான மார்க்கம் தெரியும். அவங்க சொன்னதுதான் சரியே ஒழிய அவங்களுக்கு பின்னால வந்த இவர்கள் எல்லாம் எங்களை கொண்டு வைத்து மற்ற பக்கத்துல தான் போட்டுருவாங்க. நல்லா சிந்தித்து செயலாட்ட வேண்டி இருக்கிறது, நல்லா உணர்ச்சி பெற வேண்டி இருக்கிறது. அப்படின்னா எங்களுக்கு முன்னால 50-60 வயசு வருடங்களுக்கு முன்னால இந்த ஸ்ரீலங்காவோட விசேஷமா கொழும்பு மாநகரத்துல வாழ்ந்த பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாருமே தான். அவங்க எல்லாம் யார்? இந்த மர்தான பள்ளியில எவ்வளவு பெரிய உலமாக்கள் அன்று இருந்தாங்க. ஹதீஸ் பாவில சொன்னாங்க, ஓதினாங்க. எல்லாருமே மௌலூத் ஓதுறாங்க. அவ்வளவு பேரு மௌலூத் ஓதுறாங்க. அவ்வளவு பேரும் ஸலாத்துன் நாரியா ஓதுறவங்க தான். அப்ப அது ஷிர்க் சொன்னா அந்த மௌலவிமாருக்கு பின்னால தொழுத அவ்வளவு பேர் தொழுகையும் பாத்தி ஏற்றுக்கொண்டீங்களா? மர்தான பள்ளி வாசல், கொழும்பு கிரேண்ட் மோஸ்ட் பெரிய பள்ளி வாசல், செகண்ட் ப்ரோ 60 லீக் சம்மான் கோட்டு பள்ளி வாசல், எல்லா பள்ளியிலும் அன்றிருந்த இமாம்கள் இன்றிருப்பவர்களும் சாத்துனாரி ஓதுறாங்க, சுபஹான மௌலித் ஓதுறாங்க, இன்னும் எத்தனை ஜாய் மௌலித் ரசூலுல்லாஹ்வை கொண்டாடுறாங்க. அப்ப அவங்க செய்வது விதத்தாக இருந்தா, அவங்க செய்வது ஷிர்க்காக இருந்தா, ஒரு முஷ்ரிக்கு பின்னால தொலையுமா? ஒரு சிங்கள நீங்க தொழுவிட்டு நீங்க பின்னால தொழுத உங்களை தொழுக கூடுமா? முஷ்ரிக்கு பின்னால தொழுத தொழுக கூடாது. அப்படி என்ன 1000
இன்று 100 ஆண்டுகளாக பின்னால யாருக்கு பின்னால கொடுத்தாங்க அவ்வளவு பேருமே அடங்கிக்கிறாங்களே கபறுகளை அவ்வளவு பேருமே நரகவாதிகளா அப்ப யார் இப்ப முஸ்லிம் இவங்க தான் முஸ்லிம் யாரு ரசூலுல்லாஹ் அகௌரவப்படுத்தி மரியாதை செய்யாமல் சமூகத்துக்கு தேவையில்லாத பத்துவாக்களை எல்லாம் கொடுத்து சமூகத்துடைய ஈமானை சூறையாடி இதுதான் மார்க்கம் என்று போட்டோ பிடிச்சி சமூகத்துக்கு காட்டி இமாம்களை வலிமார்களை குத்துமார்களை நாதாக்களை எல்லாம் இங்காதி செய்தவர்கள் இவர்கள் சரி அவர்கள் பிழை இப்படி நாம் ஏற்றுக்கொள்வது நல்லா சிந்தித்து பாருங்கள் ஆக மோசமான முறையில் உலகம் போய்கொண்டிருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னால ஜெமியத்துல் உலமா அந்த உலமா சபையில அப்துல் சமது உஸ்தானா அவர்கள் எங்களோட நாட்டில் இருந்த உஸ்தாதுமார்கள் ஆக பிரபல்யமானவர்கள் அவங்களோட தலைமையில ஜெமியத்துல் உலமா சபை ஒரு காலத்துல இயங்கியது அந்த காலத்துல ஒரு தடவை மௌலூது பிரச்சனை வந்து உலமா சபையில் அப்ப அந்த மௌலூது பிரச்சனை வரும் பொழுது நீங்க என்ன பார்த்து என்ன நினைக்கிறீங்களோ தெரியும் எனக்கு வந்து 60 வயதுல தானே நிறைய செய்திகளை தான் எனக்கு தெரியும் அப்ப அந்த காலத்துல முசம்மில் மௌலவி என்று தெரியுறார் அவரு கஃபூரி ஆனா ஒரிஜினல் சுன்னத்தியமா மௌலவி ரசூலோட புக் எழுதிக்கிறாங்க அவங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சுன்னத்தியமா தெரியுமா ஹலீஃபா சாதியா தெரிவிக்கிற ஹலீஃபா வலதிக்குள்ளாஹி அக்பர் ஒரு சிக்கிரப்பட்டி ஒரு இதில் எழுதிக்கிறாங்க அவங்க பெரிய அறிவாற்றல் அதே நேரத்தில் பிஏ பட்டதார் மௌலவியும் பட்டதார் கல்வி அமைச்சில் பெரிய பரிசோதகராக இருந்தாங்க பெரிய உன்னத பதவியில் இருந்தாங்க நாங்கள் வழிகாமத்தில் ஓதின காலத்தில் அந்த அரபா மகாவித்யாலயத்தில் பிரின்சிபலாக இருந்தாங்க முசம்மில் மௌலவி அவங்க அந்த சபையில் அவங்கள முன்னே சொல்லிக்கிற இந்த மௌலதெல்லாம் நிப்பாட்டணும்னு ஒரு மௌலவி சொன்னாங்க ஏன்னு கேட்டுச்சுன்னா அதை சிரிக்கிறேன் அவர் சொன்னாரா அதுல சிறுக்கு இருந்தா நீங்க சிறுக்கு இல்லாத ஒரு ஒரு வருஷத்துக்கு தாங்க நான் அதை முழு சிலோனை பரத்துவேன் சொன்னாரா முதல் மோடல் அவர் வாயப்படுத்தினார் என்ன வாயப்படுத்துறீங்க அவங்களுக்கு மௌலூது இயற்கை தெரியாது இயற்றிய மௌலூத இல்லாமலாக தெரியும் இனி அதுக்கு சொல்ல அவங்க வாபஸ் பண்ணிட்டாங்க சரி சரியா போதல் மாதிரி வருது என்ன பாப்பா கூடாதா கூடுமா இப்ப அவர் ஒன்று கூட வழியில போயிட்டு வேற சிராஜ் மௌலவி போனாரு மண்வானகி அவரை எத்தனையோ செல்வந்தர்கள் எல்லாம் வச்சு டாக்டர் நாயை வச்சுக்கொண்டு அவரோட பயானுக்கு பெரிய பெரிய அந்தஸ்து கொடுத்தோன்னா எல்லாம் முடிஞ்ச போது இவரை கேட்டா நீங்க என்ன மதுகவர் சிராஜ் மௌலவி அவர் மதுகவுக்கு எதிரானவர் அவர் சொல்லேமா நான் சாவி மதுகர் ஹனபி மதுகர் ஒன்றும் சொல்லிடாது அவர் அப்படி இல்லை அவர் மதுகவை பின்பற்ற இல்லை ஆனா மக்களுக்கு மத்தியில் எடுத்ததுக்கான மாதிரி அவர் வேஷம் போடுறாரு இவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலும் செல்லேடாமல் மௌனமாகி போன உடனே அவரது ஆதரவாளர்கள் சிராஜனுடைய குடிச்சு இழுத்து அடிச்சு தள்ளி தொப்பிய கட்டி சுப்பிச்சு பெரிய அநியாயம் செஞ்சு போட்டோம் இது ஸ்ரீலங்கா அடுத்த நாள் விடியா இந்தியா போய்த்தார் ஸ்ரீலங்கா இஹ்சான் பாய் இங்கிலீஷ் பாஷையில சுன்னத் ஜமாத்துக்காக குரல் கொடுக்கிறார் அவர் அந்த டாக்டர் நாய் வந்த நேரம் அலவி மௌலான வீட்டுல விருந்துக்கு இஹ்சான் பாய் படைக்கப்பட்டார் அங்க போய் கழிச்சு கொண்டு கொள்ள அந்த டாக்டர் நாய் சொல்றார் வசீலா கூடாது என்று குர்ஆன்ல 25 வாரம் இத்தனைக்கு ஒரு மௌலவி அல்ல அவர் ஏனைய வேதங்களை கட்டு அறிஞ்சி அதை மக்களுக்கு சொல்ற விஷயத்துல அவர் அறிவாளிதான் ஆனா அவர் மௌலவி இப்ப இவரு குர்ஆன்ல 25 வசீலா வேணாண்டு வாரம் அவர் சொன்னார் இஹ்சான் பாய் நேரடியாக கேளுங்க நான் பகிரங்கமா சொல்றேன் நீங்க வீடியோ பண்ணி கொண்டிருக்கிறீங்க இஹ்சான் பாய் கேட்டார் ஒரு ஆதாரம் சொல்லுங்க என்றார் ஒரே ஒரு ஆதாரம் இப்ப செல்ல நேரம் இல்லை அதற்கு நேரம் இல்லை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இல்லை இப்ப எனக்கு இயலாது நீங்க எனக்கு இமெயில் பண்ணுங்கன்னு சொன்னார் அவர் சொன்னார் நான் முந்தியும் உங்களுக்கு இந்த விடயமாக இமெயில் பண்ணினேன் நீங்க எனக்கு எந்த பதிலும் சொல்ல அதுக்கு அவர் திருப்பி சொல்றாரு எனக்கு ஒரு ஆயிரக்கணக்கு இமெயில் வரணும் எப்படி பார்த்தது அப்போ பார்க்க நேரம் இல்லாட்டி இப்ப எல்லாத்தையும் முன்னாடி இமெயில் பண்ணுங்கன்னு சொன்னீங்க ஒரு ஆகர்ஷம் பிரச்சனை வரும்னு அப்ப இப்படியான போல அவரு ரசூலுல்லாஹ் கடைசி நபியா ஒரு இடத்துல ஒரு பெரிய மேடையில பிரச்சாரம் பண்றாரு ஆயிரக்கணக்கானவங்க இருக்கிறாங்க அதுல கேட்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதுக்கு பிறகு வரப்போறாங்க அவங்க நபிதானே அவங்க நபியாய போல எப்படி ரசூலுல்லாஹ் கடைசி நபின்னு சொல்றது என்னது ஆக்கினாயில கேட்கிறாங்க அவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் கடைசி நபி அல்ல
அவங்களுக்கு பின்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, அவங்க தான் கடைசி நபின்னு சொல்றாங்க. அந்த வீடியோ இஸ்லாமிய டிவி தான் பார்த்தோம். எல்லாரும் கை தட்டுறாங்க. அவர் அப்படி சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் கடைசி நபி இல்லை. என்ன பெரிய அநியாயம் இது! அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் கடைசி நபியாக அனுப்பினன்னு குர்ஆன்ல சொல்றான். காதமுன் நபி ரசூலுல்லாஹ்வுடைய முதுகுல ஒரு முத்திரை இது. அந்த முத்திரை அவங்க தான் கடைசி நபி. வலா நபியுன் பஅதி, எனக்கு பின்னால நபியே இல்லைன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உலகம் அறிந்த உண்மை. இப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்றாங்க? சீனா கொஞ்ச நாள் பேசி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால பாருங்க அதிசம் தோஸ்தான தலைமையில் ஒரு நாள் ஜெயமேந்திரமா கூடியது. ஆக்கள் சொல்றாங்க இந்த மௌத்த நிப்பாட்டு இதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் அலைஞ்சு திரிகிறாங்க. அவங்களுக்கு இந்த ரபீல் அவல் வந்தா மேலொரு வேக்காது ஈ கேளாது. அங்க பருப்பு பத்துது, இங்க பருப்பு பத்துது, அங்க மேடை இங்க மேடை, அங்க சாப்பாடு இங்க சாப்பாடு. என்னடா இது பெரிய பிரச்சனை மண்டையில. அதான் ரசூலுல்லாஹ் அந்தஸ்தை குறைக்கிற ஆதாரம் இங்க இது. அது தேடி 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 தெரியுது. ஆகவே இது போல மௌலித நிப்பாட்டணும்னு சொன்னாங்க. இப்ப சப்போர்ட்டுக்கு நிப்பாட்டணும்னு பாட்டி கொஞ்சம் கூடிச்சு, காண போகோ அது கூடுது, கொஞ்சம் கூடிச்சு. அது சமஸ்தான் என்ன அவரையும் மௌலித ஓதுறாங்க. அது சமஸ்தான் மௌலித ஓதுற சபையில நான் பேசிக்கிறேன். நாம திகாரியில கூட்டுக்கூடையில அங்கெல்லாம் மௌலித ஓதுவாங்க. சுபானம் அது சமஸ்தானத்து போவாங்க. அவங்க கேட்டாங்க, சரி நீங்க மௌலூது ஓதுறது ஆகும் என்ற ஆதாரத்தை நீங்க கொண்டு வாங்க, கூடாதுன்னு சொல்றவங்க கூடாதுன்னு ஆதாரத்தை கொண்டு வாங்க என்று கூட்டம் முடிச்சாங்க. அடுத்த மாசம் இத்தனை கூட்டம் போகுது. அதுக்கு இடையில எங்கட சுன்னத் ஜமாத்தினர் மௌலூது ஆகும் என்று சொன்னவர்கள் சூஃபி இம்தாதி முஹாஜிரின் ஒஸ்தாதுனா ஜிக்ருல்லாஹோட மௌத்தா வைத்தார். அவரோட மஞ்சத்தை பற்றி மர்மங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ராவு தூங்கினவங்க வெள்ளன மஞ்சள். இப்படி முக்கியமான உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா கிதாபுகளையும் எடுத்து ஆய்வு செஞ்சு 30 ஜூஸ்ல வெறுப்பதுக்கு மௌலூது ஓதுறது சுன்னத் என்ற ஒரு முடிவுக்கு முஸ்தஹப், அது ஒரு இபாதத் என்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வந்து போட்டாங்க. அடுத்த பாட்டி பொலிசு கொண்டு எடுத்து அதுல கொஞ்சம் எழுதி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாத சுன்னத்தியம் பார்த்தால் இவ்வளவு விவேகம், இவ்வளவு பெரிய அறிவு ஆற்றல் இப்படி எல்லாம் செஞ்சு கொண்டு வாழ்வாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. சபை கூடிச்சு. இப்ப அப்துல் சமஸ்தான சொன்னாரு, சென்ற மாதம் கூட்டத்தில் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். அந்த படிக்கு நீங்க 2 பொருத்தான ஆதாரங்களை கொண்டு வந்தீங்களா? ஓன்னு சொன்னாங்க. சரி கொண்டு தாங்க சொல்லி சுன்னத் ஜமாத்துக்கு எதிரான அந்த கொள்கைவாதிகள் அவங்கள கேட்டாங்க. அவங்க கொடுத்தாங்க. அந்த சமஸ்தான பார்த்துட்டு சரி சுன்னத் ஜமாத்து நீங்க மோடு கொடுக்கணும்னு சொல்றீங்க, உங்களோட ஆதாரத்தை பண்ணுவாங்க. பெரியோர் 30 நிமிஷம் வச்சாங்க. அது சமஸ்தானம் மறைச்சு போயிட்டாங்க. அடு இவ்வளோ பெரிய ஆற்றலா, இவ்வளோ முஜித்தகை சிந்திக்கும் திறமை உள்ளவர்களா இந்த உலமாக்கள். பார்த்தாரு 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 அவருக்கே கூடி அவர் என்ன பயிரில்ல, சும்மா ஒரு புஸ்கப்பில் இருக்கணும் வந்து இதுவாக இதுதானே ஆதாரம். ஆட்டோமேட்டிக்காகவே மௌனதாய் நடுபட்டது எதிர்த்தவன வாய்ப்பு மீதுதான். இப்படி நாம் எல்லோரும் வர வேண்டிய முடிவு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றோனும், பின்பற்ற முன்னால் அவங்களை கௌரவப்படுத்துவதோடு ரசூலுல்லாஹ்வை உகப்பு வைக்கணும். ரசூலுல்லாஹ்வை கௌரவப்படுத்தி உகப்பு வைத்து அவர்களை மதிச்சு அவங்களை பின்பற்றி வாழ்வதில் தான் எங்கள் எல்லோருடைய விமோசனம் தங்கி இருக்கிறது. ஆகவே யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் உன்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய தலைவர், எங்களுடைய வழிகாட்டி, எங்களுடைய உள்ளங்களில் நிறைந்த நாயகம் அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றி அவர்களை மதித்து அவர்களை கௌரவப்படுத்தி வாழ்கிற உத்தமர்களாக நீ கபூல் செய்து கொள்வாயாக. யாரா எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் பிச்சலங்களையும் நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நல்லடியார்களுக்கும் எதிரான சக்திகளில் எங்களுடைய பிள்ளைகள் போய் மாட்டிக்கொள்ளாமல் யா அல்லாஹ் நீ அவர்களை பாதுகாத்துக்